ப்ரோ என்ன கேள்வி ப்ரோ? சிஎஸ்கே தான் ப்ரோ. அவங்க செம்ம டஃப்பா இருக்காங்களே பஞ்சாப். பஞ்சாப்ல வந்து ஷ்ரேயஸ் ஐயர் மட்டும் நல்லா ஆடுறாரு. அவங்க இதுவும் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். டஃப்லாம் ஈஸியாக வச்சிடலாம். பஞ்சாப் பறக்க விடலாம். டாப்லாம் இல்லைனா எங்கன்னா ரேட்டா நம்ம தான் டாப்பு. என் கிரவுண்ட் வேற சிஎஸ்கே கிரவுண்ட் இல்லை, அதுதான் மைனஸ் வேற. சிஎஸ்கே பற்றி உங்களுக்கே தெரியும், கம்பேக் வி ஆர் நோன் ஃபார் அ கம்பேக். ஸோ கண்டிப்பாக கம்பேக் பண்ணி நம்ம வின் பண்ண நம்பிக்கை இருக்கு. நானே ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. சிஎஸ்கேவோட மஞ்சள் ட்ரெஸ் ஒழிச்சிட்டு இருக்கீங்க. மஃப்டியில் வந்திருக்கேன் ப்ரோ. பேட்டிங் ஸ்குவாட் தான் ப்ரோ சேஞ்ச் பண்ணணும். பேட்டிங் தான் கொஞ்சம் நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஆனால் அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். ஆமா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா போச்சு. அது லாஸ்ட் ஓவரில் வந்து நிறைய சிக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் பட் அதில் லிவிங்ஸ்டன் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாரு. இந்த வாட்டி நம்ம தலை பண்ணுவாரு, அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ப்ரோ ரியல் ஏப்ரல் ஃபுல் என்னன்னு தெரியுமா? ஏப்ரல் ஃபுல் வந்து ஏப்ரல் ஃபுல்னு சொல்லக்கூடாது. ஈசாலா கப் நம்தேன்னு சொல்றாங்களே, அதான் ரியல் ஏப்ரல் ஃபுல். யார் வின் பண்ணுவாங்க அந்த மேட்ச்ல, பஞ்சாபா சிஎஸ்கே? இப்போ இருக்க ரீசன் ஃபார்ம்னா பஞ்சாப் தான். நான் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். ஆனா பஞ்சாப் வந்து நம்மளோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேபி பஞ்சாப் பக்கம் வாய்ப்பு இருக்கு. இந்தியா வின் பண்ணுவோம். யாரா இருந்தாலும் ப்ரோ இந்தியா வின் பண்ணோம். வீட்டில் ப்ரோ இல்ல பஞ்சாபோட கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஷ்ரேயஸ் ஐயர் சூப்பர் கேப்டன்சி, அவங்க இதில் பவுலிங் பேட்டிங்லாம் பக்காவா இருக்கு. சிஎஸ்கே மேபி அவங்களோட பேட்டிங் ஆர்டரையும் மிடில் ஆர்டரையும் மாற்றிட்டு டோனி கொஞ்சம் சீக்கிரம் வந்தாரோ இல்லை ஓப்பனிங்ல கான்வே இறக்கி விட்டாங்களோ அவங்க கேட்ச் ஒழுங்காக கொடுத்தாலே ஜெயிக்கலாம். ஏன் பஞ்சாப் வந்து இப்போ ஸ்ட்ரேயஸ் வந்தனால கொஞ்சம் பெட்டர் ஸ்டேட் இருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் அந்த ஒரு பெண்டர் பண்ணாங்க கொல்கத்தா. அவங்க கேப்டனா கப் வின் பண்ண கேப்டனா விட்டாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரேயஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் பஞ்சாப் டீமுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ நம்ம சிஎஸ்கேனா தோனி இருக்காங்க, ஆர்சிபினா கோலி இருக்காங்க, ரோஹித் சர்மா, அது மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குனால அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குல்ல. சிஎஸ்கேவும் பஞ்சாப் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து பஞ்சாப் வின் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஎஸ்கேல வந்து போன வருஷம் இருந்த அந்த ஸ்குவாட் வந்து இந்த வருஷம் இல்லை. கேப்டன்சி பொறுத்து தானே இருக்கு. டீம் கான்வே வந்தால் கரெக்டாக இருக்கும் பேட்டிங்க்கு. தெரியல, பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு பஞ்சாப் கூட. ஸோ இங்கே நம்ம வெற்றியை வந்து நம்ம எடுத்துட்டு இதே ஸ்பிரிட்டோட இதே டெம்போவோட அங்கேயும் போய் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக சொல்ல போனால் சிஎஸ்கே வந்து ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எண்டிங்கில் நல்லா ஜெயிச்சிருவாங்க. அது எப்பவுமே சிஎஸ்கேவோட ட்ரெண்டே அப்படிதான். ஸ்டார்டிங்கில் சூப்பராக வின் பண்ணுறாங்கன்னா எண்டிங்கில் வந்துட்டு எப்படியோ சொதப்பிடும். ஸோ ஆக்சுவலாக இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லோவாக போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வர மேட்ச்லாம் மாஸ் பண்ணிடுவாங்க. இந்த போல கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா எந்த டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பிளேயர்ஸ் யாருமே எடுக்கல. எல்லா சைடுமே அதாவது விளையாடுற 10 டீமுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஒரு நல்ல டஃப் ஃபைட்டாக இருக்கும். நம்மளும் ஒன்றும் சாதாரணமான டீம் இல்லைல்ல, 5 வருஷம் கப் அடிச்சிருக்கோம். நல்ல ஃபைட்டாக இருக்கும். கண்டிப்பாக கேம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தெரியல. அஃப்கோர்ஸ் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட். ஸோ சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நிறையா சின்ன வயசுலேருந்தே அது ஒரு கிரேஸ். பப்ளிக் எக்ஸாம் கூட படிக்காம மேட்ச் பார்த்த நாட்கள்லாம் இருக்கு. ஸோ வின்னிங் ஆர் லூசிங் சிஎஸ்கே தான் அப்போ டாப். ப்ரோ பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. அவங்க ரொம்ப வாய் பேசுகிறாங்க. நாங்கள் எதுவும் வாயெல்லாம் பேசுறதில்ல. சைலண்டாக இப்போ தோக்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன கேள்வி ப்ரோ? சிஎஸ்கே தான் ப்ரோ. அவங்க செம்ம டஃப்பா இருக்காங்களே பஞ்சாப். பஞ்சாப்ல வந்து ஷ்ரேயஸ் ஐயர் மட்டும் நல்லா ஆடுறாரு. அவங்க இதுவும் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்படின்னு தான். டெவான் கான்வேயை கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட்டு. டெவான் கான்வே அடுத்து சிவம் துபே ஃபார்மில் இருந்தால் ஓகே. டெவான் கான்வே சிவம் துபேலாம் ஃபார்மில் கொஞ்சம் வந்தாங்கன்னா அது வந்து ஈஸி வின்னா இருக்குமா சிஎஸ்கேக்கு? ஆர் பஞ்சாப் கூட கொஞ்சம் டஃப்பா இருக்கும். டஃப்பு தான் ப்ரோ. பஞ்சாப் ஏன்னா அவங்க நல்லா ஆடுறாங்க. போன மேட்ச் கூட பார்த்தேன். ஷ்ரேயஸ் ஐயர் நல்ல ஃபார்மில் இருக்காரு. டஃப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. யாரை வச்சு எடுக்கலான்ட்டு ஷ்ரேயஸ் ஐயர் ஸ்பின் நல்லா ஆடுவார். ஸ்பின் நல்லா ஆடுவார். நூர் அகமது வச்சு எடுக்கலாம் பார்த்தா ரொம்ப இதான். எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமது தான் எடுப்பார் தோணுது. சிஎஸ்கே டீம்ல இந்த பிளேயர் ஃபார்முக்கு வந்துட்டா பிரச்சனையே கிடையாதுன்னா எந்த பிளேயர் ஃபார்முக்கு வரணும்? சிவம் துபே. சிவம் துபே ஒரு 6 அடிச்சுட்டு போயிடுறாரு. இம்பேக்ட் பிளேயர் வராரு. போன வருஷம்லாம் என்னமா ஆடினாரு. அதே மாதிரி சிவம் துபே ஃபார்மில் வந்தால் மிடில் ஆர்டர் பக்காவாக இருக்கும். சிவம் துபே தான். ஓகே, பஞ்சாபா சிஎஸ்கேவா? சிஎஸ்கே தான் ப்ரோ. அது பிசிசிஐ கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணல கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்ல. இப்போ புனிவேர் பாட்டி பிறந்துருவாரு. அதை இனிமேல் இது வந்து ஸ்டேட்மெண்ட் நம்பர் 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தியாக்காக. அதனால கண்டிப்பாக அவர் தான் அடிப்பார். ரொம்ப டஃப்பாக தெரியுறாரு. ஆமாம், செம்ம ஃபார்ம், பேய் ஃபார்ம், பீஸ்ட் ஃபார்மில் இருக்காரு. அவர் கொஞ்சம் கஷ்டம் அவரை டேக்கிள் பண்ணுறது. அதனால் நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு அவர் விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு மேட்ச்ல வந்து செஞ்சுரி கூட சாட்சி. ஆமாம், அது டீம் பிளேயர் மாதிரி. எனக்கு செஞ்சுரி வேணாம், நீங்களே அடிங்க, எனக்கு டீம் ஜெயிச்சா போதுன்ற மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் கேப்டனாகவும் இருக்காரா. அடுத்து ரோஹித்துக்கு அப்புறம் ஒரு கேப்டன்சி வர நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயம் கரெக்டாக பண்ணால் சிஎஸ்கே வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ப்பா பஞ்சாப் கிட்ட. பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணவே காதி ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா 6 ஓவருக்குலாம் ரொம்ப அடிக்க மாட்டாங்க. முன்னாடி அடித்த மாதிரி ஹெய்டனோ மெக்லமோ பண்ணது இவங்க யாரும் பண்ணல. மிடில் ஆர்டரில் ரைனா இல்லை, அதனால ஒரு ரொம்ப பெரிய லாஸ். அது மாதிரி 1 டவுன் யாரும் இறங்கி ஆட மாட்டாங்க. ஸோ 1 டவுன் பிளேயரும் மிடில் ஆர்டர் பிளேயரும் நல்லா வச்சு பவுலிங் பர்ஃபெக்டாக இருக்குது. பேட்டிங் மட்டும் பவர் பிளே மேக்ஸைஸ் பண்ணி மிடில் ஆர்டர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினா சிஎஸ்கே கப்பு.
யார் வின் பண்ணுவாங்க அந்த மேட்ச்ல, பஞ்சாபா இப்போ இருக்க ரீசன் ஃபார்ம்னா பஞ்சாப் தான். நீங்க எல்லாம் சொல்றீங்க ப்ரோ. திருப்பதி போயிருக்கீங்களா? ஐம்பொங்கல் போயிருக்கீங்களா? அது மாதிரி தான் இப்போ சென்னைக்கு தோனி வறுத்து சாம்பியை பாக்குற மாதிரி மேட்சை பார்க்காதீங்க, தோனியை பாருங்க. தலா தான் நம்மளுக்கு மெயின். அதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். ஜெயிக்கிற தோக்கத்துல மேட்டர் இல்ல, தலை தரிசனம் கொடுத்தா அதான் மேட்டர் நம்மளுக்கு. தோனியை பார்க்கத்தே பெருசா தோக்குறேன். நம்ம தான் ஜெயிக்கிறோம். இப்பதான் கொஞ்சம் நம்மளுக்கு சரியில்லை நேரம். இப்ப ஜெயிச்சிருவோம். 2010 பார்த்திருப்பீங்க, தொடர்ந்து 5 மேட்ச் ஏறிருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் தோக்குறலாம் கிடையாது, ஜெயிப்போம். எப்ப சென்னை நல்ல ஜெயிப்பு தான் நம்மளுக்கு. லாலிபப்புங்க ஒரு சில மேட்ச் ஜெயிச்சு ஓவரா ஆடுறாங்க, அவங்கள அடக்குறோம். நிறைய பேர் மாறிட்டாங்க, ஸோ நிறைய பேர் இன்ஜுரி. ஸோ அதனால வந்து அந்த ஸ்குவாட் இல்லாதனால பஞ்சாப் ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னா அவங்க டீம் நல்ல பலமா இருக்காங்க. கரெக்ட், அது ஜெயிச்சாதான் நம்ம வந்து செமிக்கு உள்ள போற மாதிரி இருக்கும். கடைசியில் அடிச்சுட்டு அவரை கூல் கேப்டனை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவரே ஹெல்மெட்ல குத்திக்கிற அளவு மாதிரிலாம் ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட பார்க்கலாம். ஆனால் சென்னையை கம்பேர் பண்ணீங்கன்னா பஞ்சாப் வெயிட்டா இருக்காங்க. இன்னொன்னு பஞ்சாப் இன்னும் ஒரு கப்பு கூட வாங்கல. பஞ்சாப் வாங்கல, ஆர்சிபி வாங்கல, டெல்லி வாங்கல. இந்த முறை இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வாங்கல. ஏன்னா நம்மள்ட்ட ஸ்குவாட் கம்மியா இருக்கிறதுனால 3 பேர்ல யாரும் வாங்கல. ஓகே தான், சென்னை மறுபடியும் வாங்கலாம், இன்னும் ரொம்ப சந்தோஷம் தான். பஞ்சாப் கிட்ட டவுட், எல்லா டீமும் டவுட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்குவாட் சரியில்லை ப்ரோ. இப்போ டெவன் கான்வே இல்ல. ஸோ இவன் பத்திரானா சரியா பவுலிங் இப்போ போடுறது இல்ல. ஸோ நூர் அகமது சூப்பரா போறாரு, கலீல் அகமது சூப்பரா போறாரு. ஸோ இவங்களா இருக்காங்க. விஜய் சங்கர் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் இறக்குறது போல இவனை இறக்கிக்கலாம். ராகுல் திரிபாதி எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. இந்த மாதிரி நம்ம பேட்டிங் ஆர்டரை வந்து மாத்தணும்னா கண்டிப்பா சென்னை வந்து வின் பண்றது வாய்ப்பு நிறைய இருக்கு. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க ப்ரோ. இது வரைக்கும் வந்து சிஎஸ்கே வந்து 180 ரன் சேஸ் பண்ணதே இல்ல, வின் பண்ணதே இல்லைன்னு சொல்லுவாங்க. 5 கப் நம்ம வச்சிருக்கோம். நம்ம 180 வின் பண்ணல, அதிகமா ரன் அடிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களா வந்து இல்லாத கூட நம்மகிட்ட தான் 5 கப் இருக்கு. ஸோ அதனால வந்து அப்பெல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே தான். மேட்ச்ன்றது வந்து கிரிக்கெட் வந்து எப்போ வேணா எப்படி வேணா மாறும். ஸோ ஆளை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. பட் நம்ம டீம் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு டவுன்ல தான் இருக்கு. பட் ஆனால் கம்மிங்களா கண்டிப்பா நல்லா வரும். டெவன் கான்வே இந்த மேட்ச் ஆறான்னு தெரியல. இந்த மேட்ச் ஸ்குவாட் பார்த்தா இது போன வாட்டி சொன்ன மாதிரி தான். இது வரைக்கும் நாங்கள் லைவா பார்த்த எந்த மேட்சுமே தோக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை மேட்ச் வந்த சொன்னா மும்பை தோத்துருச்சு, சென்னை போன ஆர்சிபியில் வந்து சென்னை தோத்துருச்சு. இப்போ டிசி வந்திருக்காங்க. பாக்குறேன் இந்த மேட்ச் சென்னை வின் பண்ணணும்னு சிஎஸ்கே தான், ஆல்வேஸ் சிஎஸ்கே தான். ஆனால் பஞ்சாப் வின் பண்ண சந்தோஷம். Oh, absolutely, because you know Punjab's coached by Ricky Ponting, you know, who's the best mind in the sport of cricket from Australia. So it's going to be a very difficult game. But if they win today against Delhi, we get a bit of momentum and then take that into the game next game. I'm a CSK fan. Oh, no fear, no fear. You got to have no fear mindset in order to win these games. Attacking mindset as well. And we've got Rachin Ravindra up top. If he has a big innings, we'll be good. CSK for sure, whistle border. ஆக்சுவலி பஞ்சாப் வந்து நல்ல கேப்டன்சி இருக்கு ப்ரோ, சேஸ் கிட்ட. ஸோ நம்ம கொஞ்சம் டஃபாக தான் இருக்கு. நம்ம ஹோம் கிரவுண்ட் நடந்தா கூட அவரோட கேப்டன்சி நல்லா இருக்கு. ப்ளஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம கிட்ட வந்து பேட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. போலிங்ல நல்லா பண்றோம், ஆனால் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஸோ பஞ்சாப் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த காம்படிஷன் வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கும். பார்க்கலாம். த்ரேஸ் கேப்டன்சி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சீசன்ல கப் வாங்கி கொடுத்தாரு. இந்த 2 மேட்சும் பார்த்தோம், நல்லா தான் பண்ணி கொடுத்தாரு. இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இன்கேஸ் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாவும் அவர் தான். ஸோ இது ரொம்ப டஃப்பான இதுவாக தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு. நீங்க பாத்துக்கலாம். நான் சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன். பொதுவா எல்லாருமே அவரும் இந்தியா எல்லாரும் ப்ரோ வீட்ல தெரியாது ப்ரோ. இல்ல நான் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். ஆனா பஞ்சாப் வந்து நம்மளோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேபி பஞ்சாப் பக்கம் வாய்ப்பு இருக்கு. இந்தியா வின் பண்ணுவோம். யாரா இருந்தாலும் ப்ரோ இந்தியா வின் பண்ணோம். வீட்ல ப்ரோ இந்த மேட்ச் இருக்க சேஞ்சஸ் பார்த்தா நெக்ஸ்ட் இந்த மேட்ச் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் இதே மாதிரி சேஞ்சஸ் இருந்தால் ஜெயிக்கலாம். கைண்ட் ஆஃப் அவங்க காம்பினேஷன் பக்காவாக இருக்குது. நம்மகிட்ட அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. இப்போ யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வந்தால் நமக்கு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். சரி சரி ஆக்கலாம். ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பவுலர்ஸ் இப்போ தான் அன்ஷு கம்போஜ் உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், அது பொறுத்த சிஎஸ்கே தான். கண்டிப்பாக சிஎஸ்கே தான். பஞ்சாபா அதெல்லாம் நான் பார்க்குறது இல்லைங்க. சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் பார்க்குறேன். நல்லா இருக்கும், யாராடா நல்லா இருக்கும். சிஎஸ்கே மேட்ச் தான் கண்டிப்பாக டஃப் வின்னாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் வந்து நம்ம வந்து தோத்துருக்கோம் இல்லையா. கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம ஒழுசு விட மாட்டோம். கண்டிப்பாக ஜெயிப்போம் நாங்கள் இந்த வாட்டி. எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. இந்த வாட்டி டெவான் கான்வே வந்து விளையாடணும் நம்ம டீமுக்காக. அப்படி கொஞ்சம் ஸ்குவாட் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. இந்த வாட்டி தோனி வந்து கேப்டன்சி எடுத்துக்கிறதால கண்டிப்பா வந்து நம்ம இந்த வாட்டி அடிப்போம். நாங்க பேட்டிங் ஸ்குவாட் தான் ப்ரோ சேஞ்ச் பண்ணணும். பேட்டிங் தான் கொஞ்சம் நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். ஆமா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா செம்மையா போச்சு. அது லாஸ்ட் ஓவர்ல வந்து நிறைய 6 கொடுத்தாங்க. ஆனா பட் அதுல லிவிங்ஸ்டன் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாரு. இந்த வாட்டி நம்ம தலை பண்ணுவாரு, அது ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சம்பவம் இருக்கு. சிஎஸ்கே தான் கண்டிப்பா. இந்த மேட்சை பொறுத்து தான் ப்ரோ அடுத்த மேட்சோட ரிசல்ட்டு. இந்த மேட்சை கான்வே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக போவாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சு டாப் ஆர்டர் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ பஞ்சாப் கூட அடிச்சிடலாம். இந்த மேட்ச் வின்னுனா அடுத்த மேட்ச் வின்னு ப்ரோ கம்பல்சரி. இந்த மேட்ச் எப்படி ஆகுதோ அதை பற்றி தான் அடுத்த மேட்ச் ரிசல்ட். கான்ஃபிடென்ட் இல்லாமல் போவாங்க. அவே மேட்ச் வேறு. ஸோ இந்த மேட்சை பொறுத்து தான் நெக்ஸ்ட் மேட்ச் ரிசல்ட் இருக்கு ப்ரோ. ஓகே, இந்த மேட்சை விட்டுருவோம். நார்மலாக வந்து பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆமாம், டாப் ஆஃப் தி டேபிள் போகிற அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்காங்க. சுரேஷ் ஐயர் ரொம்ப த்ரெட்டாக இருப்பார் சிஎஸ்கேக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபுல் ஃபார்மில் இருக்கார். நம்ம ஸ்பின்னர்ஸ் நூர் அகமது வச்சு நிறுத்தலாம் ஸ்ரேயஸ் ஐயரை.
பட் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக செம்ம ஸ்ட்ராங்கு. ஃபாஸ்ட் பவுலர் பத்திரானா தான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஹெட் டு ஹெட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் கூட ஓகே, அது ஒரு ஈஸி வின்னா இருக்குமா? பட் இல்லை கண்டிப்பாக இல்லை. ஈஸி வின் சென்னைக்கு எதுவுமே ஈஸி வின்னாக இருக்காது இந்த வாட்டி. எல்லா மேட்சுமே முட்டி மோதி தான் வின் பண்ண போகிறோம். இந்த மேட்சே நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு தெரியல. இந்த மேட்சை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ ஒரு மாதிரி கவலைக்கிடமான வந்து சூழலுக்கு வந்து சிஎஸ்கே பேட்டிங் லைனப் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால தான் அப்படி தெரியுது. தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி இவங்க 2 பேரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நம்ம டீமே இருக்க போகுது. ஏன்னா டாப் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா இவங்களை நம்ப வேணாம். டாப் ஆர்டர் வீக்காக இருக்கும் போது இவங்களை நம்பி தான் ஆகணும் கண்டிப்பாக. நம்ம தோனியும் வந்து மேலே வந்து ஆட போகிறது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தோனியும் நம்ப முடியாது. ஜடேஜாவை கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ரன் அடிச்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 180+ டீசன்ட் ஸ்கோராக இருக்கும். கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா சும்மாவே ட்ரால் பண்ணுறானுங்க எல்லாம். இந்த மேட்சும் நம்ம ஹோமில் விட்டோன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க நம்ம. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம தான் ஜெயிக்கிறோம். சென்னை தான் ஜெயிக்குது, கவலைப்படாதீங்க. பஞ்சாப் ஜெயிக்கும் போது நீங்க வேற சென்னை தான் ஜெயிக்குது. ஆமா, ஸ்ரேயஸ் ஐயரை பாத்திருக்கீங்களா? போடுவீங்களா? அங்க பாருங்க, வெளியே தூக்கி அடிப்பாரு, ரோட்ல வந்து விடுவோம். ரொம்ப சத்தமா பேசாத, பின்னாடி எல்லாம் பொளந்துவாங்க. நான் வந்து ஆர்சிபி சப்போர்ட்டருங்க. நான் வந்து அதனால எல்லா டீமும் ஆன்டி சிஎஸ்கே தான் கல்பு போட்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே நானு இவன் மூஞ்ச நோட் பண்ணி வச்சிருக்காங்க, மீம்ஸ் போடுங்க. நான் இவனை உள்ளே விடக்கூடாதுங்க. இதனால போனா அப்போ டிக்கெட் வாங்கி அழைச்சிட்டு வந்துருக்கோம். நாங்க இவனை உள்ளே விடக்கூடாது. ஸ்கேம் பண்றாங்க. ஏங்க உங்க டீம் ஸ்கேம் பண்ணுது, உங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கேம் பண்ணுது. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இதுக்கு போய் சப்போர்ட் வேற பண்றீங்க. எனக்கு புரியல. சப்போர்ட் வேற பண்றீங்க, ஸ்கேம் பண்றாங்க. பாருங்க மக்கள் எவ்வளவு ஸ்கேம் வந்து மேனேஜ்மெண்ட். ப்ரோ இவர் பேசுறது கரெக்ட் ப்ரோ. சீரியஸா அவர் பேசுறது கரெக்ட் ப்ரோ. ப்ரோ இது வந்து சில ஃபேன்ஸ் வந்து பிரான்ச்சைஸ்க்கு வந்து ரொம்ப லவ் கொடுப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க ப்ரோ. பட் இதை வந்து லைக் எப்படி ப்ரோ சொல்றது, இதை வந்து நிறைய ஸ்கேம் பண்றாங்க. பிசினஸ் ஆகிற மாதிரி தெரியுது ப்ரோ. ஓகேவா ப்ரோ? இது வந்து பிசினஸ் ஆகிற மாதிரி தெரியுது. நாங்களாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. நமக்குலாம் நாளா ஒரு 2 வருஷம் டிப்ரெஷனில் இருந்து இதெல்லாம் வெளியே வந்தது காரணம் வந்து டோனி தான். வருவேன், மேட்ச் பார்ப்பேன், ஃப்ரீயாச்சா ரிலாக்ஸாக போவோம் ப்ரோ. ஏன்னா ப்ரோ தடுமாறு ப்ரோ, லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல ப்ரோ. ஒரே கோடு இருக்காதுல்ல ப்ரோ. அதே மாதிரி சில பேர் இருந்தா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இதுதான் பார்த்துக்கோங்க. தெரியுதா ப்ரோ? இது எந்த டீமை குறிக்குதுன்னு ப்ரோ? ரியல் ஏப்ரல் ஃபூல் என்னன்னு தெரியுமா? ஏப்ரல் ஃபூல் வந்து ஏப்ரல் ஃபூல்னு சொல்லக்கூடாது. ஈசாலா கப் நம்தேன்னு சொல்றாங்களே, அதான் ரியல் ஏப்ரல் ஃபூல். ஓகே ப்ரோ? ஏன்னா அது நடக்காது கடைசி வரைக்கும். எந்த மேட்சை பத்தி பேசினாலுமே ஆர்சிபி உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் ப்ரோ உண்மையாலுமே சொல்லணும்னா இங்க இருக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராலும் கேட்டு பாருங்க. ஆர்சிபி கப் அடிக்கணும், அவங்க டீம் தவிர யாராச்சும் அடிக்கணும்னு யாரு கேட்டாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அடிக்கணும் தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க லாஸ்ட் டைம் பண்ண, நான் சின்னசாமி ஸ்டேடியம் மேட்சுக்கு போனேன், டிஷர்ட்டை கிழிச்சு அந்த இது பண்ணி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா இது வந்து அன்புடன். ஏன்னா அந்த மாதிரி நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சுரேஷ் ஐயர் அவங்க டீம் கூட வந்து ஆடுறாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ப்ரோ. நம்ம வந்து மேட்ச் முடிச்சிட்டு இருந்தாலும் பேசுவோம் ப்ரோ. அதனால ஓகே ப்ரோ. டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க. சுரேஷ் ஐயர் பேட்டிங்ல இருக்காரு ப்ரோ. ஒரு கொசு தூங்கிட்டு இருக்கப்போ அடிச்சா அந்த கொசுயால் கடிச்சுனா அந்த கொசு பெரிய ப்ரோ. முழிச்சிட்டு இருக்கப்போ பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும் ப்ரோ. அதான் சிஎஸ்கே. கண்டிப்பா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் ப்ரோ. கண்டிப்பா வருவாங்க சிஎஸ்கேக்கு. எல்லாரும் அவர் தானே. ஓப்பனிங் கரெக்ட். ருத்ராஜா அவங்க கான்வேவும் சூப்பராக பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. இப்போ என்னன்னு தெரியல, பார்க்கலாம். என் கிரவுண்ட் வேற சிஎஸ்கே கிரவுண்ட் இல்லை, அது நம்ம மைனஸ் வேற. ஆமாம் கண்டிப்பாக இருப்பான். ஏன்னா ஸ்பின்னர் வேற, அவர் ஸ்பின் டெஸ்ட்ராயர் வேற. சிஎஸ்கே தான் டாப் பிளேஸ்ல தான். என்ன ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் த சீசன் நல்லா ஆடுறாங்க. ஹாப்பி ஸ்டேஸ் நல்லா ஆடுறாப்ல. ஸோ இருந்துமே நம்ம பவுலிங் அட்டாக்குமே கொஞ்சம் 100லேருந்து நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பிரேக் பண்ணுறது நமக்கு எபிலிட்டி இருக்கு. ஸோ எல்லா ஐபிஎல் டீம் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ டாப்ல இருக்க லோவில் இருக்க அப்படிலாம் கிடையாது. நம்ம மேலே கீழே மேலே வராங்க, மேலே கீழே வராங்க. எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே பத்தி உங்களுக்கே தெரியும். கம்பேக் வி ஆர் நோன் ஃபார் கம்பேக். ஸோ கண்டிப்பாக கம்பேக் பண்ணி நம்ம வின் பண்ண நம்பிக்கை இருக்கு. எதிர்பார்க்குறோம் ப்ரோ. அந்த மாதிரி இன்னிங்ஸ் தோனி எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி தோனி இன்னிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த மேட்ச்ல, இந்த டோட்டல் ஐபிஎல் சீசன்ல. ஸோ வில் வெயிட் ஃபார் தட். ஹோல் சீசன்ல சொல்றீங்களா? ஸோ டெல்லி நல்லா விளையாடுறாங்க ப்ரோ. ஆக்சுவலாக ஸோ ஆர்சிபி வந்து நல்லா விளையாடுறாங்க. ஸோ மேபி அங்கே 2 பேருமே பிளே ஆஃப் நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம கன்ஃபார்ம் ப்ரோ. அதர் தன் சிஎஸ்கே எல்லா டீம்ஸுமே பார்த்தா எஸ்பெஷலி ஆர்சிபி நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலாக சிஎஸ்கேவோட பெரியத்தனமான ஃபேன். லைக் 2008லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சேப்பாக்கில் ஆஃப்டர் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன், அவங்களுக்கு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். இது டேபிளுக்கு மேலே இருக்காங்க. லைக் இந்த ஃபேன் ஸ்ட்ரோல்ஸ் எல்லாம் தாண்டி பார்க்கும்போது அதெல்லாம் பற்றி இது இல்லை. பட் அந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹோப் தே வின் தேர் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி. வின் பண்ணிடுவாங்க. தோனி இருக்கார்ல, ருத்ராஜ், சச்சின் ரவீந்திராவா பார்ப்பேங்க அப்பப்போ தோனிக்காக. சிஎஸ்கே இன்னைக்கே கெத்து தெரிஞ்சிடும் சார். அடுத்த மேட்ச் இதை விட பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு டோனி மட்டும் கேப்டன் ஆயிட்டாருன்னா
கண்டிப்பாக கப்பு நம்மளுக்கு தான். நட போட்டுரும் சார் அதுக்கப்புறம் இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு. ஓகே பஞ்சாப் பாத்தீங்கன்னா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. எல்லா மேட்சுமே வின் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு 3 ஸ்பின் இருக்காங்க சார். இன்னைக்கு ஸ்பின்னு தான் கண்டிப்பாக டாமினேட் பண்ணோம். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக சென்னை இன்னைக்கு ஜெயிக்கும். அடுத்த மேட்சும் கண்டிப்பாக ஜெயிக்கும். சுரேஷ் கொஞ்சம் டஃப்பா தெரியுறாரா சிஎஸ்கேக்கு? யாரு? சுரேஷ் ஐயர் கொஞ்சம் டஃப்பா தெரியுவாரா? கண்டிப்பா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மேட்ச் ஜெயிச்சுட்டு இருந்தாலே நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். கான்ஃபிடன்ஸ் வந்துட்டாலே நம்ம போதும், அது வந்து ஜெயிச்சிடும். ஸோ சிஎஸ்கே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லை, கம்பேக் சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு வந்து ஜெயிச்சுட்டு அந்த கம்பேக்கை காட்டுவாங்க. பட் எல்லா மேட்சுமே வின் பண்ணிட்டாங்க பஞ்சாப். மாதிரி ஒரு யூனிஃபார்ம் தான் ஒரு பக்கா. ஸோ ஐபிஎல் பொறுத்தவரை இப்போ டாப் டீம், இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டீம் வந்து 8th இருக்கிற டீம் கிட்ட தோக்கும். ஸோ ஐபிஎல்ல வந்து இந்த டாப் அந்த மாதிரி கிடையாது, ஃபார்ம் தான் மேட்டர். ஸோ இப்போ சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபார்ம்ல வந்துடுவாங்க. ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் மேட்ச் அந்த கான்ஃபிடென்ட்ல போனாலே போதும், நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். ஸோ டாப் டீம் அதெல்லாம் வந்து நம்ம மேட்டரே கிடையாது. நம்ம டீம் ஃபார்ம்ல இருக்கா போதும், ஜெயிச்சிடலாம். எந்த விதமான பயமும் கிடையாது சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச் கூட. பயம் வந்து இல்லை. எந்த பயமும் இல்லை. லாஸ்ட் நம்ம 18 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ கீழே இருந்து நம்ம மேலே வந்திருக்கோம். ஜஸ்ட் 3 மேட்ச் தான் லாஸ், அது வந்து ப்ராப்ளமே இல்லை. நம்மளும் சரி, மும்பை டீமும் சரி, எப்படியா இருந்தாலும் மேலே டாப்புக்கு வந்துருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நீ ஒரு டெல்லி ஃபேன்ஸ் கூட பார்க்க முடியாது, பிகாஸ் சேப்பாக் மேட்ச் இருக்கும். இதே மாதிரி பஞ்சாபுக்கு ஒரு ஃபேஸ் வரது வந்து ஸ்ரேயஸ் கண்டிப்பாக வருவார். பட் சிஎஸ்கே கூட கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணோம். லாஸ்ட் ஒரு 2 வருஷம் அடி வாங்கிருக்கும்னு நினைக்கிறேன். சேப்பாக்லேயே அடி வாங்கணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர்ஸ். பட் நெக்ஸ்ட் மேட்ச் சண்டிகரில் வச்சு கண்டிப்பாக வின் பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, நீ உங்களுக்கு யார் ஃபேவரட்? உங்களுக்கு சுரேஷ் ஃபேவரட்டா ஆர் எல்ஸ் கைக்வாட் ஃபேவரட்டா? கைக்வாட் ஃபேவரட். கைக்வாட் தான். யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க பஞ்சாப் vs சிஎஸ்கே மேட்ச்? சிஎஸ்கே. எப்படி சொல்றீங்க? இன்ட்யூஷன் சொல்லுது சிஎஸ்கே தான் வின் பண்ணுவோம் ஆக்சுவலா. கண்டிப்பா அவங்க டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா சிஎஸ்கே வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் கொஞ்சம் தோத்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, எண்டிங்ல நல்லா ஜெயிச்சிருவாங்க. அது எப்பவுமே சிஎஸ்கேவோட ட்ரெண்டே அப்படிதான். ஸ்டார்டிங்ல சூப்பரா வின் பண்ணிட்டாங்கன்னா எண்டிங்ல வந்துட்டு எப்படியோ சொதப்பிடும். ஸோ ஆக்சுவலா இப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லோவா போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த வர மேட்ச்ல மாஸ் பண்ணிடுவாங்க. சிவாஜி படத்துல வர மாதிரி ஒண்ணு கரெக்ட் லாஸ்ட்ல கொடுப்பாங்க. சரி, ஓகே, யார் ரொம்ப வந்து சம வேல்யூபிள் பிளேயரா மாறுவான்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கே? சிஎஸ்கேல வேல்யூபிள் பிளேயரா ஆல்ரெடி வேல்யூபிள் தான். நூர் அகமத் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இந்த சீசனை வின் பண்ணணும்னா நூர் அகமத் கண்டிப்பாக பண்ணணும். தென் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பாக கிளிக் ஆகி ஆகணும். லாஸ்ட் மேட்ச் பட்டினா ஓகே, பட் ஒரு கப் வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் பவுலர்ஸ் தேவை. லாஸ்ட் பவுலர்ஸ் வி கேன் ரிலேபிள். ஒரு லாஸ்ட் ஓவர் 10 runs டிஃபெண்ட் பண்ணுற ஒரு பவுலர் தேவை. அது மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வி கேன் டு இட். 200 மட்டும் சேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு பண்ணுறோம் ப்ரோ, இன்னைக்கு பண்ணுறோம், பண்ணிட்டு பார்க்கலாம்.